காங்கிரஸ் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசு வேணுகோபால் மன்னிக்கவும் கேசி வேணுகோபால் புதுச்சேரி வரவிருக்கிறார். நமது புதுச்சேரி மண்ணில் கால் வைக்கும் முன் பல கேஸ்களை வாங்கியுள்ள கேஸ் வேணுகோபாலின் வாழ்க்கை வரலாற்றினை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக, கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான அப்துல் நாசர் மதானியின் குடும்பத்தினரை ரகசியமாக சந்தித்து 2023 மதானியை கேரளாவுக்குள் அழைத்து வர கேசி பல பகீரத பிரயத்தனங்கள் செய்துள்ளார். அப்படி பார்த்தால் காங்கிரசின் பயங்கரவாதிகளிடம் மண்டி போடும் கலாச்சாரத்தை தொன்று தொட்டு வளர்க்க சரியான ஆள்தான் இந்த வேணு. அடுத்ததாக, சரிதா நாயர் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரில் சிபிஐ பிடியிலிருந்து தப்பினாலும் கேரள உயர்நீதிமன்றம் கேசிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அதிலிருந்து கேசியின் பிளேபாய் முகமும் வெளிச்சத்திற்கு வந்தது. நீ ஒரு பொம்பளை பொறுப்பு. இது மட்டுமா, ஹரியானா தேர்தலில் கொஞ்சம் கூட தகுதியில்லாத போதும் தேர்தலில் போட்டி போட பெண் வேட்பாளரை தனது இச்சைக்கு இணங்கும்படி வற்புறுத்தியிருக்கிறார் இந்த காமுக கோபால். ஒரு புறம் என்னவென்றால் தேச விரோதிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது, மறுபுறம் என்னவென்றால் அப்பாவி பெண்களுக்கு படுக்கையை விரிப்பது. இவ்வளவுதான் இந்த கேசி வேணுகோபாலின் ஒழுக்கம். இவரை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தால் புதுச்சேரியில் வெற்றி பெறலாம் என்று ஐடியா கூறிய காங்கிரஸ் பிரகஸ்பதி யார் என்றுதான் தெரியவில்லை.